பிள்ளைகளை பெற்றுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்புகிற வரையும் அது ஆணோ பெண்ணோ அந்த பெற்றவங்க படுற பாடு இருக்குல்ல, வயிற்றுல நெருப்பு கட்டியிருக்கான். போன புள்ள அப்படி திரும்பி வரணுமே நினைக்கிறான். இடையில ஒரு பிரச்சனையான ஒரு ஆண் பெண் அந்த பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனையாச்சு. அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோம், என்னம்மா நீ ஏன் இப்படி? ஏன் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னான் சார். அந்த பிள்ளை சொல்லுது, சார் என் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னான். என்னை பெத்த அம்மாவும் அத்தாவும் இதுவரையும் சொன்னதில்லை. இதுவரை என்னை பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொன்னதே இல்லை. அவன் சொன்னான் அவன் மூக்கு அழகா இருக்குன்னு. என் வாழ்க்கையே அவனுக்குன்னு ஆக்கிட்டேன். அன்னையிலேருந்து செத்தாலும் இவன் கூட. எதுக்கு சார்? நான் சொல்கிறது விளங்குதா? ஓ மூக்கு அழகா இருக்குன்னா பின்னாடியே போகிறா சார். அந்த அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ குழந்தைகள் தானா நவருவான். நீங்கள் சொல்லுங்கள், கண்ணே அழகா இருக்கடா சொல்லுங்கள். மார்க்கம் சொல்லுது உங்கள் பிள்ளையை நீங்கள் கொஞ்சுங்க. நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருந்தா 1000 பேர் சொன்னாலும் அந்த ஆணும் பெண்ணும் கேட்க மாட்டான். நீ சொல்லலைன்னா மற்றவன் சொல்கிற எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும்.